சுத்தி வா, சறுக்காத, வண்டி வருது, வண்டி பார்த்து வா. பார்த்து இப்படியே திரும்ப, இங்கேயே திரும்ப, ஸ்லோவா பிரேக் பிடிச்சி திருப்பி. எழுந்து மாரிப்பா, எழுந்து மாரி, உன்னால முடியும் தம்பி. பெல்லடி பெல்லடி பெல் அடிச்சுட்டு பிரேக் பிடிச்சிக்காம, பிரேக் பிடிச்சிக்காம. அப்போ எழுந்திருச்சு மீதி. ஸ்லோவாக போ, ஸ்லோவாக போ, கரெக்டாக ரூட்டு பார்த்து வா, பார்த்து வா. ஏய் சூப்பர்ரா, சூப்பர் தம்பி. இது பாருமா, இந்த கார் வருது, வண்டி வருது, வேன் வருது, எல்லாத்துலயும் பார்த்து அழகா வண்டி ஓட்டினீங்கல்ல. தேங்க்ஸ் கண்ணா உனக்கு. பார்த்து வா, எல்லாரும் முன்னாடி நீ ஓட்டி காமிக்கணும். ஜெயிக்கிறோம் நம்ம. நீ ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்த, நீ ஜெயிக்கணும். பார்த்து வாங்க. இந்த சைக்கிள் தான் உனக்கு ஹாப்பினா சைக்கிள் ஓட்டுங்க. என் பேர் வீரமணி. இது வந்து என்னுடைய ஒய்ஃபு பி ஜெயஸ்ரீ. எங்களுக்கு வந்து 2002 ஜூலை 4ஆம் தேதி எங்களுக்கு மேரேஜ். சென்னைக்கு என்னை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வராரு. ஆடி மாதம் முடிஞ்சு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வரும்போது அவங்க ஃப்ரெண்டு ரூமில் தான் என்னை கொண்டு வந்து ஒரு 2 நாள் இங்கே ரிசப்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு ஊரில் தான் மேரேஜ். இவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் ஆஃபீஸ் ஃப்ரெண்டுங்கள்லாம் அங்கே வர முடியல. அதனால் இங்கே ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு போகிறதுக்காக என்னை 2 நாள் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த 2 நாள் கூட அந்த ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டு, அவருக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குல்ல, நீ இந்த ரூமில் இரு, நான் போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கும், கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். நான் வில்லேஜ் பொண்ணு. அங்கேருந்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஐயோ என்ன இப்படி செப்பல்லாம் போட்டிருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, யார் ட்ரெஸ்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் வாஷ் பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறேன். ரூமே அழகாக. ஈவினிங் அவர் 8 மணிக்கு தான் வராரு. ஆனால் காலையிலேருந்து இவ்வளவும் க்ளீன் பண்ணி நீட்டாக அந்த ரூமே வேறங்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஆஃபீஸ் வரவர் குக்கரில் சாப்பாடு வச்சு லெமன் சாதம் செஞ்சு ஒய்ஃபுன்னு ஒருத்தி கூட்டுட்டு வந்தவளையே மறந்துட்டு அவருக்கு சாப்பிட்டுட்டு அவர் எடுத்துகிட்டு குக்கரை காலி பண்ணி போயிட்டார். எனக்கு யாருக்கிட்ட போய் கேட்குறதே, சென்னையில் மாடியை விட்டு இறங்கி எங்கே போகிறதுன்னு தெரியாது, போனால் அந்த ரூமுக்கு வரவும் தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்ததுலேருந்து நான் நைட்டு 8 மணி வரைக்கும் பட்னியாக தான் இருக்கேன். எனக்கு டீயும் இல்லை, கடையும் இல்லை, காசும் இல்லை. ஒரு ஒய்ஃபுன்னு கூட வந்தவளுக்கு சாப்பாடு வைக்கணுங்கிறதையே மறந்துட்டு ஒர்க்குன்னு ஓடிட்டார். பட்டினியாக இருந்து அந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நான் வச்சுட்டேன். மறுநாள் காலையில் அந்த ரூமில் இருந்தோம் அண்ணன் கேட்டார், ஏமா ஜெயஸ்ரீ நீ என்ன எல்லா பொருளையும் மாற்றி மாற்றி வச்சுட்டேன், நாங்கள் அங்கங்கே போட்டிருப்போம், அப்படி அப்படியே எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், நீ ஒரு மாதிரி அழகு பண்ணி வச்சுட்டு எங்கே எது இருக்குன்னு தெரியலன்னு. அடப்பாவீங்களா, நான் பட்டினியாக கிடந்து இவ்வளோ செஞ்சு வச்சேன். ஆனால் இவர் சுத்தமாக என்னை மறந்துட்டு, ஒருத்தர் இருக்காங்கிறதே மறந்துட்டு அவருக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேன். அது நான் இன்றைக்கி வரைக்கும் மறக்க மாட்டேன். அன்னையிலேருந்து இந்த லெமன் சாதம்னா எனக்கு பயம், இவரை விட்டுட்டு ஓடிடுவார் அப்படின்னு. நான் பேச்சுலர் லைஃப்லேயே நான் அப்படியே ஊறி போகிறதுனால அப்படியே போயிட்டேன். ஆனால் அந்த டைமில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதெல்லாம் என்னை மன்னிச்சுக்க. அது ஒரு டைம் இல்லாமல் ஒரு டைமு ஊர்லேருந்து எனக்கு திருவாரூர் பஸ்ஸில் வரும்போது ஒரு இடையில ஒருத்தங்க தண்ணி தேவைன்னு கேட்டாங்க. அந்த பிள்ளைக்கு தண்ணி தேவோம். நான் இறங்கி போய்ட்டு தண்ணி வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டோன்னா பஸ் எடுத்துட்டான் பாருங்கள். ஆனால் இவள்கிட்ட மாட்டின்னு முடிச்சுக்கிட்டேன். பஸ்ஸை எடுத்துட்டான். இவள் போயிட்டு கண்டக்டரை போய் திட்டி எங்கள் வீட்டுக்காரர் என்ன வரல, கீழே போயிட்டார், பஸ் நிறுத்துக்கன்னு சொல்லி
பெரிய அம்மக்கலம் பண்ணியா நான் அது சொல்றேன் என்ன ஆனா- பண்ணாரு தெரியுமா? இருங்க, திருவாரூர் போயிட்டு திருவாரூர்லேருந்து சென்னைக்கு வர்றேன். கல்யாணம் ஆன புதுசு, குழந்தை கிடையாது. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, பொண்ணு அங்கே கஞ்ச சம்பளத்தில் இருக்குது, எல்லா பொருளும் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க 6-7 கட்டை பை கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக அரிசி, பருப்பு, புளி, எண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். அப்போ ஒரு கை குழந்தை வச்சுட்டு ஒரு அம்மா கும்பகோணம் வராங்க. அவங்க குழந்தைய அழுது தண்ணி தாகம் தாங்கலை, அண்ணா கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் குழந்தை பாவம் கத்துதேன்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி போயிட்டார். 6-7 கட்டைப்பை வச்சுட்டு எனக்கு விவரமே இல்லாமல் வீட்டில் இருந்த பொண்ணை ஏற்றி விட்டாச்சு பஸ்ஸில். 10 பைசா கையில் என்கிட்ட காசு இல்லை. பஸ்ஸு மூவ் ஆகிடுச்சு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அக்கா அண்ணன் போனவர் வரல, நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கிங்கன்னு சொல்கிறாங்க. தண்ணி கேட்டவங்க 7 கட்டைப்பையை எடுத்து நான் எப்போ இறங்குறது? இறங்கினாலும் எந்த பக்கம் இவர் போயிருக்காருன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட அப்போ ஃபோனு எந்த வசதியுமே கிடையாது. இவர் ஓடிட்டாரு, பஸ்ஸு சுத்துது, நான் அழறேன். இவர் சொல்றாரு, நீ கும்பகோணத்தில் போய் இறங்க வேண்டியதானே, எங்கள் வீட்டுக்கார் வந்துருவார், அடுத்த பஸ்ஸில் வருவார், நான் யாருக்கிட்ட போய் சொல்கிறது? நான் பஸ்ஸில் அழறேன். அந்த அம்மா சொல்லுது நீ இறங்கிக்கேன்னு. நான் கேட்டேன், அவங்க வீட்டு குழந்தைக்கு தண்ணி வாங்க போய் என்கிட்ட 10 பைசா இல்லாமல் விட்டுட்டு போயிட்டீங்க, இனிமே உங்களை நம்பி நான் வரமாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கே போனாலும் நான் 500 ரூபா கையில் இல்லாமல் இவரோட போக மாட்டேன், போகவே மாட்டேன். நான் வச்சுக்கிட்டு தான் போவேன். அன்னைக்கு பயமுறுத்தினாரு. 22 வருஷம் ஆகுது, நான் 1 ரூபா இல்லாமல் இவர் பின்னாடி போகவே மாட்டேன். அது வந்து அவன் வந்து உஷாராயிட்டான். உஷாராயிட்டு தனியாக அவன் வந்து பர்ஸ் எடுத்துக்கிட்டு பணம் எடுத்துக்கிட்டாப்ப. அதனால் இது வந்து அவனுடைய, அதாவது எந்த நேரத்துலையும் தாம வந்து சமாளிக்குங்கிற ஒரு திறமையை வந்து அந்த டைம் கற்றுக்கிட்டான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இன்றைக்கும் அந்த சொல்லுக்கு ஆளாகிட்டு இருக்கேன். அது வந்து எப்போ என் தலைவர் தான் முடியும். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த வாழ்க்கையில் நடக்கணும் இருந்திருக்கு, அது நடந்துடுச்சு. தண்ணிங்கிறது வந்து ஒரு குழந்தைக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதை நினச்சி நான் போய் அந்த சட்ட சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் அது இன்றைக்கும் வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லி காமிச்சிட்டு தான் இருக்கிறேன். இந்த லெமன் ரைஸு, இந்த பஸ்ஸு, இதெல்லாம் வந்து எங்கள் வாழ்க்கையில் இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. அது எப்போ முடியும்னு நாங்களே வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அது எந்த காலத்தில் முடியுங்கிறது வந்து தெரியலை. அது முடிஞ்சிருச்சு. இப்போ அதையெல்லாம் மறக்கடிச்சு என் பையன் வந்துட்டான். அவரால் காயப்பட்டாலும் இன்றைக்கி அவரால் தான் அந்த குழந்தை எனக்கு கிடைச்சிது. அந்த குழந்தையால் இன்றைக்கி நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். எங்களோட வாழ்வுக்கு ஆதாரமே என்னோடய பையன் மட்டும்தான். அவனால் இன்றைக்கி நான் யோகேஷ் அம்மானு 10 பேருக்கு தெரிகிற மாதிரி வந்துட்டேன். நான் எனக்கு என் குழந்தையும் என் கணவரும் கிடைச்சது பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். அன்னைக்கு அது எனக்கு குறையாக தெரிஞ்சது, நம்மளை விட்டுட்டு போயிட்டாரேன்னு. ஆனால் விட்டுட்டு போனதில் கற்றுக்கிட்டது வந்து நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட வேண்டியது நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத நான் அன்றைக்கி கற்றுக்கிட்டேன். அவ்வளோதானே தவிர எனக்கு அன்றைக்கி குறையில்லை. இன்றைக்கி என்னோடய புள்ள வாழ்க்கையை தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மெமரி பவர். அன்றைக்கி நான் அது கோபமாக இருந்தால் கூட இன்றைக்கி அதை நான் சந்தோஷமாக சிரிச்சுக்குவேன். அது என் லைஃப்பில் அது மறக்க முடியாத ஒரு இது. நல்லா இருக்குது. நிதி சம்மந்தமாக உள்ள பிரச்சனைனால நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து குழந்தை பிறப்ப தள்ளி போட்டோம். ஆனால் 2004 ஜூலை 28 என் பையன் எனக்கு பிறந்தான். அவனுடைய பிறப்பு தான் எங்களுக்கு வந்து எங்களுடைய லைஃப்பை மாற்றம். நாங்கள் மொத்தமாகவே எங்களோட வாழ்க்கை வந்து அங்கே மாறிடுச்சு. நார்மலாகவே எங்கள் பையன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகள் எல்லா பிள்ளைங்களும் வளர்க்குற மாதிரியே வாக்கிங் கழிச்சு போவோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் என்னுடைய பையனை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா, ஒரு மென்டலி டிஸார்டர் அப்படிங்கன்னா லைட்டாக உள்ளது வந்து எனக்கு எப்படி தெரியும்னா 4 வயசுக்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்கள் எங்களுக்கு தேவையான முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். எங்களுக்கு அது தெரியல. இதுக்கு வந்து ஒரு முக்கியமாக நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி டைமில் என் ஒய்ஃபை அட்மிட் பண்ணும்போது லேட் டெலிவரி ஆகி போச்சு. நார்மலாக அன்றைக்கி நாள் நைட்டு ஜூலை 27 நைட்டு 9 மணிக்கு அவருக்கு அந்த பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. ஆனால் அது வந்து அடுத்த நாள் 28 ஜூலை வரலையும் அவங்க தள்ளி போட்டாங்க. 4:30 மணி தான் பிரசவம். அதனால் என் பையனுடைய அந்த பிறப்பு லேட் ஆனதுனால அவனுடைய அந்த ஃபிட்ஸ் வந்துச்சு. லேட் டெலிவரி சொல்லும்போது அவளுக்கு வந்து உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை, பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை.
இந்த ஸ்ட்ரென்த்து இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு மென்டலியில் வந்து ஃபிக்ஸாக வந்து அட்டாக் ஆகி அந்த ஃபிக்ஸு வந்து அவங்க என் பையனுடைய மென்டலை டோட்டலாக பாதிச்சிருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு அடி அங்கே தான் நாங்கள் பட்டோம். அந்த ஃபஸ்ட்டு அடி ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இறக்குற வரையும் அந்த அடி வந்து மாறாத அடி ஆகி போச்சு. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி குழந்தைகள் வளங்க, மேரேஜ் பண்ணுறவங்க தன்னுடைய மனைவிக்கு பிரசவ வலி ஏற்படுத்தினா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிற மாதிரி பார்த்துங்க. இது வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள். உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட அன்பாக வேண்டிக்கிறேன். அதன் பிறகு நான் என்னுடைய பையனுடைய வாழ்க்கைக்காக, பள்ளிக்கூட செலவுக்கு, வாழ்க்கை செலவுக்காக, மெடிக்கலுக்காக நான் வந்து ஒரு சில கம்பெனியில் கண்டினியூவாக வேலைக்கு போயிட்டு அவங்கள்ட்ட வெளியில் போயிட்டு ஒரு சம்பாரித்து என்னுடைய வாழ்க்கையே சம்பாதிக்கிறதுக்காக கொண்டு போச்சு. ஆனால் என்னுடைய மனைவி ஜெயஸ்ரீ அவன் வந்து அவன் என் பையனுடைய படிப்பு, அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய பாதுகாப்பு எல்லாமே என்னுடைய மனைவி கையில் தான் இருக்குது. இன்றைக்கும் நான் வந்து இந்த பாலிகோஸ் குரூப்பில் பாலிமேக் ப்ரைவேட் லிமிட்டடில் நான் வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கேன். இன்றைக்கும் நான் என் வேலையை மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். என் ஒய்ஃப் தான் இன்றைக்கி வரையும் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வர்றது, பையனுடைய ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வர்றது, ஒரு ஃபங்க்ஷன்னா போயிட்டு அட்டன் பண்ணுறது, ஒரு விளையாட்டு போட்டினா போய் கலந்துக்கிறது, மெடல்ஸ் வாங்குறது, அதன் பிறகு சர்டிஃபிகேட் வாங்குறது, ஒரு அறக்கட்டளை மூலியமாக எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்கன்னா அதை விசாரித்து அதை போய் அட்டன் பண்ணுறது எல்லாமே என்னுடைய ஒய்ஃபு ஜெயஸ்ரீ நம்பர் தான். என் பையன் பேர் யோகேஷ் ராஜ். இப்போ வந்து வீரமணி ஒய்ஃபுங்கிறது யாருக்கும் தெரியாது, யோகேஷ் அம்மாங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். சில டைமில் என்னோடய பேர் என்னன்னு கேட்கும்போது நானே என்னோடய பேரை மறந்து யோகேஷ் அம்மான்னு தான் சொல்லுவேன். எனக்கு சில இடத்துல சைன் பண்ணுற இடத்துல கூட நான் யோசிப்பேன், யோகேஷ் அம்மான்னு தான் வரும், எனக்கு ஜெயஸ்ரீன்னு என் பேர் வராது. என்னோடய பேரை யோகேஷ் அம்மான்னு மாற்றின என்னோடய பிள்ளைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுவேன். அடுத்தது என் குழந்தைக்காகவே இது வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்க எனக்கு கிடைச்ச கணவர் தான் என் வாழ்க்கையில் முதல் கடவுள். அவரை தான் நான் கடவுளாக பார்க்கணுமே தவிர நான் கோவிலுக்கு போய் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ கஷ்டம், நேரமே இல்லாமல் ஓடியிருக்காரு, உழைச்சிருக்காரு எங்கள் 2 பேருக்காக மட்டும்தான். அவ்வளோ கஷ்டங்கள்லையும் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ வேலைக்கு போ, நான் ரொம்ப சிரமமாக இருக்கேன், கடனில் இருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் கூட ஒரு முகசுளிப்பு பண்ணினதே இல்லை. என் பையனை தான் பார்க்கணும், பையனை பார்க்குறத விட உனக்கு என்ன வேலை, வீடு எப்படி கிடந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, க்ளீன் பண்ணணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க, பையனுக்காக ஓடு, பாரு அவனை பாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என்கரேஜ் பண்ணுறதும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது என் வீட்டுக்காரர் மட்டும்தான். வேறு யாரையுமே நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதும் அவரோட தம்பியும் என்னோட தங்கச்சி, 2 ஜாயின்ட் ஃபேமிலி. என்னோட தங்கச்சி அவருக்கு தம்பி, ஒரே வீட்டில் நாங்கள் 18 வருஷமாக இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு. நான் எங்கே வேணும்னாலும் அவங்கள நம்பி. அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, அதனால் எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு எந்த சண்டையும் வந்து கிடையாது. நாங்கள் இது வரையும் ஒத்துமையாக இருக்கோம். எங்கள் பசங்களும் உங்கள் பசங்களும் இன்னும் வந்து ஒத்துமையாக தான் இருக்காங்க, ஒன்றுக்குள்ளே தான் ஒன்றா இருக்கிறோம். அப்புறம் எங்கள் மச்சினனை பற்றி நான் சொல்லுவேன். அவர் குழந்தைக்கு அவர் எதுனா வாங்கி தராரோ தரலையோ அது 2வது தான். ஆனால் என் குழந்தைக்கு தான் ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்து தருவார். எனக்கு என் பிள்ளைக்கு கிடைச்ச சித்தப்பாங்கிறது நான் செஞ்ச ஒரு பாக்கியம்னு சொல்லுவேன். அது மாதிரி என் தங்கச்சியும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அக்கா குழந்தை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் தன்னோட குழந்தைக்கு கொடுக்கும். இந்த 2 பேருக்கும் நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தெரியல, எனக்கு கடவுள் மாதிரி என்னோடய ஃபேமிலி. என்னோடய ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான், நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு அதெல்லாம் குறை இல்லை. எனக்கு ஃபேமிலி சம்மந்தமாக பிரச்சனை இல்லை. வெளியில் நான் போகும்போது என் குழந்தைக்கு ஹெல்ப் வேணும். அப்போ அவன் விளையாட்டுத்துறையில் போகிறான், அவனுக்கு நான் நடக்கிறதுக்கு வரைக்கும் நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஷூ போட்டு போக தெரியாது, செப்பல் போட தெரியாது, அனைத்துமே, பல்லு தேய்க்க தெரியாது, டாய்லெட் போனால் அவனுக்கு வாஷ் பண்ண தெரியாது, அனைத்து ட்ரைனிங்குமே நான் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இவ்வளோத்துக்கும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து என்னோடய வீட்டுக்காரர் தான். அவர் பண்ணின ஒரே ஹெல்ப்பு, எனக்கு நீ வேலைக்கு போ, நான் கஷ்டப்படுறேன், நான் ஒரு ஆள் உழைக்கிறேன், இவ்வளோ சிரமத்தில் இருக்கேன், ஒரு நாளும் என்கிட்ட சொன்னதில்லை. நீ குழந்தைய பாரு, இது மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் ஓடி என் பையனுக்காக உழைச்சிருக்கேன். இத்தனை மெடல் சர்டிஃபிகேட் நான் வாங்குறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் என்னோடய வீட்டுக்காரர் தான்.
என் பிள்ளைய நான் வெளியே கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்து இது மாற்றுத்திறனாளி இல்லை, மாற்றுத்திறன் உள்ள பிள்ளை தான், திறன் தான் வேறு, குழந்தை தான். அதாவது அவங்களுடைய என் பையன் இருக்கானே, அவன் வந்து என்னன்னா நான் வந்து மாற்றுத்திறனாளிங்கிறத மாற்றான், அதே மாற்றிட்டான். அதுதான் நான் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நம்ம அப்போல்லாம் நான் வந்து பட்டில் இருந்துட்டோம், பழகிட்டோம். நம்ம வந்து அப்பயும் சரி இன்றைக்கும் சரி வேலை மட்டும்தான் என்னுடைய கான்செப்டை. வேலை வேலை நம்ம வந்து இன்றைக்கி வந்து எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறோம், நமக்கு வந்து அதாவது நான் என்னுடைய கொள்கை என்னென்னா 1000 ரூபாய் சம்பாதிச்சு லீவ் நாளில் செலவு பண்ணலாம், ஆனால் லீவ் போட்டு செலவு பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கையை. எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவோம், ஆனால் லீவ் போட்டு நான் செலவு பண்ண மாட்டேன். வேலை நாளில் வேலை செஞ்சுட்டு லீவு நாளில் செலவு பண்ணுவேன். அன்றைக்கும் நான் என் ஒய்ஃபை அழைச்சி வந்து சென்னையில் தங்க வச்சுட்டு போனதுக்கு காரணமாக தான் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் நிறைய. அப்போ ஏன்னா குடும்பத்தில் அவர் பெரிய பையன், நான் இவங்க குடும்பத்தில் பெரிய பையன். அவங்க வீட்டில் சுத்தமாக வசதி கிடையாது. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு 3 குழந்தைங்களை வளர்த்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சுருக்காங்க, படிக்க வச்சு வளர்த்துருக்காங்களே தவிர கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்த்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு வீட்டில் தான் வீட்டுக்காரர் இல்லாமல் வளர்க்குறாங்க. வளர்த்து நல்ல விதமாக நமக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நல்ல மாமியார் தான். ஒரு மாற்றத்தை உருவாக்கின யோகேஸ்வரர் அவனுடைய அவன் பள்ளி கூட ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்லேயே அவன் வந்து கோல்டு மெடல் வாங்கினான். பெரம்பூரில் நடந்துச்சு அந்த ஸ்போர்ட்ஸு. ஒய்ஃப் தான் அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டா. அந்த விளையாட்டு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கோல்டு மெடலு. எனக்கு வந்து அந்த டைமில் ரொம்ப சந்தோஷமாக போச்சு எனக்கு. அதன் பிறகு இது வரலையும் 23 25 மெடல்ஸ் வாங்கியிருக்கான். கோல்டு, சில்வரு, அதன் பிறகு பிராஸு, இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கான். அந்த மாதிரி இதில் அதன் பிறகு என் ஒய்ஃப் தான் சொல்லுவாள். அதன் பிறகு அவள் தான் எல்லாத்துக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒய்ஃப் தான் அழைச்சிட்டு போயிருந்தா. ஃபஸ்ட்டு நான் என் பையன் வந்து ஒரு ஈவெண்ட் போகிறான். அதுக்கு ஷூ போட மாட்டேன்ட்டான், வேனில் ஏற மாட்டேன்ட்டான். அவ்வளோ கஷ்டம். எல்லா குழந்தைங்களும் இறங்கிட்டாங்க வேன்லேருந்து. என் பையன் எனக்கு தூக்கம் வருது, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷூ எல்லாம் கட்டி தூக்கி போட்டுட்டான். அந்த இடத்துல ஒரு 20-25 வேன் நிற்கிது. பெரம்பூர் ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் என் குழந்தைக்கு. நான் அப்போ ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன். எல்லா குழந்தையும் போகிறாங்க, நம்ம குழந்தை போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, இந்த வாட்டர் பாட்டிலை கொண்டு போய் அங்கே ஒரு அங்கிள் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம திருப்பி வந்து வேனில் பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். உள்ளே வந்து பார்த்ததே அங்கே டாக்டர்ஸ் யாரும் இல்லை. டாக்டர்னால் என் பையனுக்கு ரொம்ப பயம். ஒயிட் கலர் யார் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அந்த இடத்துக்கு அவன் வரமாட்டான். அங்கே வந்து பார்க்கும்போது குழந்தைங்க தான் இருக்காங்க, சாப்பிட மாட்டேன்றான், தண்ணி குடிக்க மாட்டேன்றான். ஆனால் எனக்கு அந்த இடத்துல என் பையனை விளையாட வச்சு எனக்கு ஒரு மெடல் வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் ஒரு சென்ட்ரலில் ஒரு ஸ்கூலில் இருந்தேன். அவங்க ஃபுல் ஹெல்ப் பண்ணுறாங்க. யோகேஷ், நீ தான் ஓடுற, ஜெயிக்கிற, இன்றைக்கி நீ அவார்டு வாங்குகிற, ஃபஸ்ட்டு அவார்டு நீ வாங்கணும், நீ வாங்கிட்டு தான் நம்ம வேனுக்கு போகிறோன்னா. இவன் டென்ஷன் ஆகுறான். ஆனால் அந்த டென்ஷனையெல்லாம் அன்றைக்கி சமாளித்து இருந்த டீச்சர்ஸ் வந்து அன்றைக்கி ஃபுல் ஹெல்ப் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் என் பையன் கோல்டு மெடல் வாங்கினான். வாங்கின உடனே நான் இவருக்கு என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், நம்ம பையன் ஜெயிச்சிட்டான், நம்ம பையன் மெடல் வாங்கிட்டான் அப்படின்னு. அந்த முதல் அவார்டு வந்து மெடல் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவரோட மெடல். அந்த நேரு இதில் பெரம்பூர் ஸ்டேடியத்தில் ஃபஸ்ட்டு அவார்டுனா என் குழந்தை அதுதான் வாங்கினான். அதுதான் ஃபஸ்ட்டு அவார்டு என் பையன் வாங்கினான். அதன் பிறகு அந்த ஸ்கூல் சார்பாக நிறைய ஈவெண்ட் இந்த 1 இயரில் தான் அவன் இவ்வளோ மெடல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கான். நான் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும், என் பையனுக்கு திறமை இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும், நம்ம குழந்தைய வெளி உலகத்துக்கு காமிக்கணும். யோகேஷ் அம்மான்னு 100 பேருக்கு தெரியலனாலும் ஒரு 20 பேருக்காவது தெரியணும். என் பையனை வச்சு இன்னும் 4 பேர், அந்த பையனே ஓடுறான், அவங்க அம்மா ஓடுறாங்க, அவங்க ஓடும்போது நம்மளும் கூட ஓடணும்னு இன்னும் 4 பேர் வெளியே வரணும். இதுதான் என்னோடய ஆசையாக இருக்குது. என் பையனுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எனக்கு யாராவது ஃப்ரீயாக கோச் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் என் பையனை. நான் இப்படியே வீட்டில் வச்சுக்க மாட்டேன், கொண்டு போகணுன்னு எனக்கு நிறைஞ்ச ஆசை இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போக எனக்கு வழி தெரியலையே தவிர, அந்த வழி தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக ஓடுவேன். என் பையன் கூட நானும் சேர்ந்து 100 மீட்டர் என்னால் ஓட முடியும். இது வரைக்கும் நான் போன எல்லா குழந்தைக்குமே சப்போர்ட்டாக நான் கூடவே ஓடி இருக்கேன். நான் கோச்சு கிடையாது, ஆனால் ஒரு அம்மாவை
என் குழந்தைக்கு மட்டும் நான் ஓடினதில்லை, என்னோட சார்ந்த அனைத்து குழந்தைக்கும் நான் ஓடியிருக்கேன். இன்னும் ஓடுவேன். எனக்கு உடம்புல தெம்பு இருக்குது. எனக்கு போகிற வழி தான் தெரியல. அந்த வழியை காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் மற்ற குழந்தைக்கும் சேர்த்து என் குழந்தையோடு நான் ஓட ஆசைப்பட்றேன். இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாலும் நான் சந்தோஷமாக வருவேன். எனக்கு இந்த உதவி மட்டும் செஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் வந்து பல்லாவரத்தில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்தது. டான்ஸ் மாஸ்டர் சந்துரு சார் நடத்தினார் இந்த நிகழ்ச்சி. இதில் போய் கலந்துக்கும் போது என் பையனுக்கு இந்த சர்டிஃபிகேட்டு ஒரு மெடல் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என் பையனுக்கு சினி ஃபீல்டில் உள்ள ஆக்டர் ரொம்ப பிடிச்சவங்க வந்து சிவகார்த்திகேயன் சார் தான் பிடிக்கும். அவங்களோட வருத்தப்படாத வாலிப சங்கம் அந்த படம் வந்து என் பையன் ஒரு 5000 முறையாவது பார்த்துருப்பான். சிவகார்த்திகேயன் சார்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்கள அவன் சிவா மாமான்னு தான் சொல்லுவான். அப்புறம் சூரி சாரோட காமெடி அவனுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவன் பார்ப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பெஸ்ட்டு ஆக்டர் அப்படின்னு சொன்னால் அது சிவகார்த்திகேயன் சார் தான். உயிரே விடுவான். அப்படி அந்த அளவுக்கு பிடிக்கும். நைட்டு ஃபுல்லாக அவன் தூங்கும்போது சிவகார்த்திகேயன் சாரோட அந்த டைலாக்லாம் சொல்லிட்டு தான் அவனுக்கு தூக்கம் வரும். அதை சொல்லாமல் அவன் தூங்கவே மாட்டான். அந்த டைலாக் அவங்க அப்பாட்ட ஒரு 10 முறை சொல்லணும். அப்பா 10 முறை அந்த வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் உள்ள டைலாக்கை சொன்னால் தான் அவன் தூங்குவான். அதை சொல்லலைன்னா அவன் தூங்க மாட்டான். அப்படி சொல்லாமல் அவன் படுத்துட்டான்னு சொன்னால் மறுநாள் என் குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போயிடும். அதை திருப்தியாக சொல்லி தூங்கினா தான் என் பிள்ளை நல்லாயிருக்கும். அப்படி தான் என் பையன் அவரை ரொம்ப விரும்புகிறான். அடுத்தது சூர்யா சார் அப்படி பிடிக்கும் என் பையனுக்கு. அதில் வெற்றிவேல் படம் ரொம்ப அருமையாக பிடிக்கும். விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும். அதில் கத்தி படம்லாம் ஒரு 2000 முறை பார்த்துருப்பான் என் பையன். இந்த விவசாய சம்மந்தமாக வில்லேஜ் மாதிரி இருக்கிற படம் அனைத்துமே என் பையனுக்கு பிடிக்கும். ரொம்ப பெஸ்ட்டு படம்னா வருத்தப்படாத வாலிப சங்கம், கத்தி, அடுத்தது வெற்றிவேல் படம். இந்த 3 என் பையனோட லைஃப்பில் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய கற்றுக்குவான். பாசமாக இருக்கணும்னா அது அந்த படத்துல தான் அவன் கற்றுக்கிட்டு என் கூட என் பையன் பாசமாக இருப்பான். இது ரியல் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது. கர்மயோகி ட்ரஸ்ட்டு நடத்தினாங்க. இதில் வந்து என் பையன் ஹை ஜம்ப் ஃபஸ்ட்டு டைம் பண்ணி 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தான். அவன் பண்ணுவானே நான் நம்பலை, ஆனால் அவன் பண்ணிட்டான். இது வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து இதில் பண்ணாங்க, வேல்ஸ் காலேஜில் பண்ணாங்க. அதில் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருந்தான். இது சினி ஃபீல்டுலேருந்து வந்து சந்துரு சார், பல்லாவரத்தில் சந்துரு சார் பண்ணியிருந்தார். அதில் இந்த சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டார். ரொம்ப நல்லாலாம் ஆட மாட்டான், கொஞ்சம் ஆடுவான். அதுக்காக இந்த சர்டிஃபிகேட்டும் மெடலும். என் பையன் வந்து ஃபஸ்ட்டு அவார்டு பெரம்பூர் ஸ்டேடியத்தில் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவார்டுன்னு சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கினா ஃபஸ்ட்டு ப்ரைஸ். அதன் பிறகு தான் இவ்வளோ மெடல் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கியிருக்கான். ஆனால் அதை வந்து நான் ஒரு ரொம்ப அதிர்ஷ்டமாக நினைப்பேன். அவரோட பேர் போட்டு அவரோட ஃபோட்டோ போட்டு வாங்கின ஃபஸ்ட்டு அவார்டின் பிறகு தான் என் பிள்ளை இவ்வளோ சாதிச்சிருக்குன்னு எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. அது பெரிய சந்தோஷமாகவும் நினைப்பேன். அதன் பிறகு நேரு ஸ்டேடியத்தில் என் பையன் வந்து 4 மெடல் வாங்கினான். ஒரே நாளில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டான். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு சொல்லிட்டு 4 மெடல் வாங்கிட்டு வந்தான். அதன் பிறகு நான் வெளியில் எல்லா இடத்துக்குமே போனேன். அதுக்கு அந்த ஸ்கூலில் இருந்து தான் சப்போர்ட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. இது அடுத்த கட்ட லெவலுக்கு நான் போகிறதுக்கு எனக்கு நீங்கள் வழி செய்யணும். இப்போ இது என்னன்னா, எனக்கு சிட்டி சென்டரில் வாக் வித் ஃப்ளாக்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதில் கொடுத்தாங்க. இது வந்து நான் எப்படின்னு கேட்டால், என் பையன் காலையிலேருந்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபேன்சி ட்ரெஸ் போடணும். அப்போ என் பையன் எதுவுமே போட்டுக்க மாட்டான். ட்ரெஸ்ஸு முக்கா ஃபேண்ட் ஒன்று போடுவான், ஷர்ட் ஒன்று போடுவான். அதை தவிர்த்து எதுவுமே போட மாட்டான். அவ்வளோ கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அம்மா பிரியாணி வாங்கி தரேன் அது இதுன்னு ஏமாற்றி கஷ்டப்பட்டு வாங்கின அவார்டு இது. என் லைஃப்பில் மறக்க முடியாத அவார்டு. அதே மாதிரி இந்த அவார்டு பார்த்திங்கன்னா, அவன் ட்ராயிங்லாம் நல்லா பண்ண மாட்டான். ஆனால் அவனை உட்கார வச்சு கஷ்டப்பட்டு நான் பண்ணி இதை வாங்க என்னோடய உழைப்பு வந்து அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் சொல்ல முடியாது. அவ்வளோ உழைப்பை போட்டு நான் இது வாங்கினேன். இது வந்து எனக்கு பேரண்ட், சிறந்த பேரண்ட்டுன்னு சொல்லி என் பிள்ளைக்காக நான் உழைக்கிறதுக்காக கிடைச்சது இது. இந்த அவார்டு வந்து நான் சோசியல் சர்வீஸ் பண்ணுவேன். இந்த குழந்தைங்களுக்காக நான் எந்த இதுவும் பாகுபாடு பார்க்க மாட்டேன், பண்ணுவேன். அப்புறம் நான் எல்லா குழந்தைக்கும் ஓடுவேன், செய்வேன். அதுக்காக அந்த அவார்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ஸ்கூலை விட்டு நான் வந்துட்டேன். அப்போ என் பையனுக்காக ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மெடல் எல்லாமே இதில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து நான் இப்போ சமீபத்தில் நோ பாயில் நோ ஆயிலுக்கு போனேன். அந்த மெடல்
அப்புறம் இது அன்னை தெரசான்னு சொல்லிட்டு அதில் மாராத்தான் போயிருந்தோம், அதுக்கு கிடைச்ச அவார்டு. இது எனக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. இது எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டை கொடுத்த அவார்டு. இதால் தான் இந்த சேனலே என் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, அதுக்கு காரணமாக இருந்த அவார்டு இது. இது ரொம்ப ஸ்பெஷலான அவார்டு. எனக்கு ஒரு அன்பு தங்கச்சின்னு சொல்லுவேன், ஒரு மகளாகவும் சொல்லலாம், அம்மாவாகவும் சொல்லலாம். திறமையிலையும் பேச்சிலையும் எனக்கு அம்மான்னு சொல்லுவேன். சகோதரியாக சொல்லுவேன்னா என்னோட சின்ன பிள்ளை, அதுக்காக சொல்லுவேன். ஃப்ரெண்டு அப்படின்னாலும் இந்த பார்வதி ஹாஸ்பிட்டலில் நடந்த வாக்கத்தான் வந்து என் பையனோட வாழ்க்கையை மாற்றி போட்டு, அதுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் என் கூட இருக்காங்க. அவங்க கூட தொடர்ந்து பயணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். மற்ற எல்லா அவார்டுமே என்னோட உழைப்பும் என் பையனோட கஷ்டமும் சேர்ந்து எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப நான் சந்தோஷமாக நினைக்கிறேன்.